इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. गुरुभ्यो नमः. सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஸ்ரீ வி கிருஷ்ணசுவாமி ஐயர் அவர்களால அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் என்ன பண்ணினார், நம்ம இதிகாச புராணங்கள்ல இருந்து சங்கலிதமா தொகுத்து ஒரு கம்பைலேஷன் மாதிரி 40 தலைப்புகள்ல நிறைய விஷயங்களை நமக்கு சொன்னார். அத ஆரிய சரித்திரம் அப்படின்னு ஒரு புத்தகமா 1908 வெளியிட்டார். அதுல என்ன பண்ணினார், நிறைய மகான்களோட சரித்திரத்தை நமக்காக சொல்றார். அவர் ஏன் இது மாதிரி ஒண்ணுத்த பண்ணினார் அப்படிங்கறதுக்கு அவரே அந்த முன்னுரையில சொல்றார். இந்த மாதிரி மகான்களுடைய சரித்திரத்தை படிக்கிறதுனால இளம் வயதினரானவர்கள் தங்களுடைய நடத்தையையும் தங்கள் மனசாட்சியையும் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர்கள் தங்களோட நடத்தையை கவனித்து நடப்பார்கள். அதனால நல்ல வழியில அவர்களால முன்னேற முடியும் அப்படின்னு, இது நம்மளுடைய வருங்கால சந்ததிக்கே நல்லது அப்படின்னு தான் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு போட்டிருக்கேன். இதுல நம்ம இப்ப பிரகலாத சரித்திரம் பார்த்துன்னு வரோம். பிரகலாதன் எப்படி அப்படின்னா, அசுரகுல பெரிய ராஜாவா இருக்கிற ஹிரண்யகசிபுவோட மகனாக பிறக்கிறான். ஆனா அவன் அசுரகுலத்துல பிறந்திருந்தாலும் அந்த குணங்கள் எதுவுமே இல்லாம ஒரு சிறந்த பக்தனா இருக்கான். பகவான் மகாவிஷ்ணுவோட சிறந்த பக்தனா இருக்கான். இது இந்த ஆரிய சரித்திரத்துல 7 அத்தியாயங்கள்ல இருக்கு பிரகலாத சரித்திரம். அதுல நம்ம 3 அத்தியாயங்கள் பார்த்தோம். எப்படி இந்த பிரகலாதனானவன் தன்னுடைய அப்பாவுடைய குணங்களை எல்லாம் வெறுத்து பகவான் மகாவிஷ்ணுவே பெரியவர் அப்படிங்கறத அவ அப்பாவுக்கும் போதிக்க நினைக்கிறான். ஆனா அவ அப்பாவுக்கு அது பிடிக்கல. இவனை கொன்னுடணும்னு எல்லாம் நினைக்கிறார். ஆனா என்ன பண்ணினாலும் தன்னுடைய குழந்தையை அவரால கொல்ல முடியல. மலையிலேந்து தூக்கி தள்ளி விடுறார். பூமாதேவி அவனுக்கு பூ மாதிரி தாங்கிக்கிறான். விஷத்தை கொடுக்கிறார், அதுவும் அமிர்தமா மாறுறது. யானைகளால கொல்ல வரார். யானை இவனை நமஸ்காரம் பண்ணிட்டு போறது. இது என்னடா பண்ண முடியலையே சொல்லிட்டு திரும்பி குருமார்களுக்கு சொல்றாரு, நீங்க இவனுக்கு நல்ல அறிவுரை சொல்லுவோம் அப்படின்னு அனுப்பி விட்டுருந்தார். ஆனா இந்த பிரகலாதன் என்ன பண்றான், அங்க போய் தன்னுடைய மத்த பாலகர்களுக்கெல்லாம் அசுர குழந்தைகளுக்கெல்லாம் பகவான் விஷ்ணுவோட வீரியத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்க. அப்ப இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சந்தேகம் வருது. நீயும் அந்த புறத்துலதான் இருக்கிறாய், நாங்களும் இங்கேதான் இருக்கிறோம். அப்புறம் எப்படி உனக்கு நாரதர் இதெல்லாம் சொன்னார் அப்படிங்கிறது தெரியும்? அந்த சந்தேகத்தை எங்களுக்கு போக்கணுமே அப்படின்னு கேட்டுட்டு அந்த குழந்தைகள். அப்ப பிரகலாதன் சொல்ல ஆரம்பிக்கிறார். பிரகலாத உவாச்ச விகரி பிரஸ்திதே ஸ்மாகம் தபசே மந்தராச்சலம் யுத்யோத்யமம் பரம் சக்ருஹு விபுதா தானவான் பிரதி விபீலிகைரஹிரிவ திஷ்ட்யா லோகோபதாபனஹ பாபேன பாபோ பக்ஷீதி வதந்தோ வாசவாதயஹ. எங்களுடைய அப்பா தபஸ் செய்யணும் அப்படின்னு மந்திரமல சாரலுக்கு போனார். அவர் கடும் தவம் செய்தார். எங்க அப்பா ஹிரண்யகசிபுவானவர் பெரிய தவம் செய்தார் பிரம்மாவை குறித்து. அப்போ என்னாச்சு, இந்த தேவர்கள் எல்லாம் எங்கள் அப்பா இல்லை அப்படிங்கிற தைரியத்துல ஆஹா இந்த ஹிரண்யகசிபு ஒழிந்தான் அப்படின்னு நினைச்சுக்கிறான். எப்படி அவன் பாபத்தினாலேயே அவன் ஒழிந்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த வாசவாதய அவர்கள் எல்லாம் இந்த இந்திரனோட இதுல முன்னுரையில நின்று இந்திரன் முன்னாடி நிக்க மற்ற தேவர்கள் எல்லாம் நிறைய பலத்தோட அசுரர்கள் மேல சண்டை போடுறான். அசுர கூட்ட தலைவர்கள் எல்லாம் பயந்து ஓடுறா. ஆஹா இவன் என்ன நம்மள சண்டை போட வராளே, நம்ம ராஜாவும் இல்லையே, ராஜா இப்ப இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடுறா. எல்லா திசைகள்லயும் ஓடுறா. அவளோட மனைவி மக்கள் வீடுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த அசுர குட்டி குட்டி ராஜாக்கள் எல்லாம் ஓடுறா. அப்ப தேவர்கள் எல்லாம் என்ன பண்றா, அசுர ராஜாவோட மாளிகையை அழிச்சுட்டு அங்க அந்த ராஜாவோட பட்ட மகிழ்ச்சியா இருந்த என்னோட அம்மா அப்படின்னு பிரகலாதன் சொல்லிக்கிறார். கயாது அப்படிங்கிற பட்ட மகிழ்ச்சிய அவ பிடிச்சுட்டு போறா. அதனால அழுதுண்டே அந்த கயாதுவும் அவளோட போறா. அப்ப அந்த வழியா எதேச்சியா நாரதர் வர. அவர் பார்த்துட்டு இந்திரன் கேக்குற, இவள் ஒரு பதிவிரதையாச்சு, இவளை இப்படி அழைத்து கொண்டு போ தெரியா, நீங்க பண்ணது ரொம்ப தப்பான காரியம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்திரன் சொல்றார், இல்ல இவள் வயத்துல அவனுடைய குழந்தை வளர்கிறது, இந்த குழந்தை மட்டும் பிறந்துடட்டும், அந்த குழந்தைய நாங்க கொன்னுட்டு இவளை பத்திரமா கொண்டு விட்டுடுறோம் அப்படிங்கிறான். இப்ப நாரதர் சொல்றார், ஆஹா இந்த குழந்தை ஒரு பெரிய பாகவதோத்தமனாச்சு, அவனை உங்களால கொல்லவே முடியாது, அப்படி அதனால நீங்கள் இவளை விட்டுவிட வேண்டும் அப்படின்னு சொல்றார். நாரதர் சொல்றதை கேட்டுட்டு அப்ப நாரதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அயம் நிஷ்கில்பிஷஹ சாக்ஷாத் மகாபாகவதோ மகான் ஸ்வயான பிராப்ஸ்யதே சம்ஸ்தாம்
அனந்தானுச்சரோ பலி அயம் நிஷ்கில்பிஷா, இவன் பாபமற்றவன். இந்த குழந்தை எது பிறக்க போறதோ அது பாபமற்றது. சாட்சாத் மகாபாகவதர் அனந்தானுச்சர, அனந்தனுடைய அனுச்சரனா இருக்க போறவன் அவன். பலி ஸ்வயா சம்ஸ்தான பிராப்சியதனால அவனுக்கு மரணம் ஏற்படாது, அதனால நீ விட்டுடு அப்படிங்கிற. எப்படி கீதையில நமக்கு பகவான் சொல்றாரு, கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி, என் பக்தனா இருக்கிற ஒருத்தனை யாராலையும் அழிக்க முடியாது, அதனால இவனை விட்டு விட வேண்டும் அப்படின்னு நாரதர் சொல்றார். இப்படி தேவர்ஷி நாரதரே சொன்ன உடனே அவரை மதித்து இந்த நாராயணத்துல பக்தி இருக்கிறதுனால இந்திரனானவன் அவளையும் சுற்றி நமஸ்கரித்துட்டு விட்டுட்டு போயிடுறான். இந்த கயாதுவ நாரத மகர்ஷி தன்னுடைய ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போயிடுறார். ததோனோ மாதரம் ரிஷிஹி சமானீய நிஜாஸ்ரமம் ஆஸ்வாஸ்யே போஷ்யதாம் வத்சே யாவத்தே பர்துராகமஹா. ஹே வத்சே, ஹே குழந்தாய், நீ இங்க சமாதானமாக இந்த ஆசிரமத்தில் இரு, உன்னுடைய கணவர் வரும் வரைக்கும் நீ இங்க சந்தோஷமா இரு அப்படின்னு நாரதர் சொல்றார். எங்க அம்மாவும் ரொம்ப பக்தியோட நாரதருக்கு எல்லா பணிவிடையும் செய்யறான், அவளும் சந்தோஷமாக இருக்க. ரிஷிஹி காருணிகஸ்தஸ்யாஹ பிராதாத் உபயமீஸ்வரஹ தர்மஸ்ய தத்துவம் ஞானம் ச மாம் அப்யுத்திஷ்ய நிர்மலம். அந்த ரிஷியானவர் காருணிகா, ரொம்ப தயை உள்ளவர். அதனால எங்கள் 2 பேருக்கும் உபயம், நானும் அம்மாவோட வயத்துல இருந்து கேக்குறேன் அப்படின்னு தெரிஞ்சு 2 பேருக்குமே தர்மம், எல்லா தத்துவங்கள், ஞானம் எல்லாத்தையும் அவர் போதித்தார். நிர்மலமான தத்துவங்களே எங்க அம்மாவுக்கும் போதித்தார், எனக்கும் போதித்தார். ரொம்ப காலம் ஆச்சு இது அவர் போதிச்சு. ஆனாலும் அந்த ரிஷி சொன்னது அவர் அருளால எனக்கு இன்னும் நினைவு இருக்கு. இந்த ஸ்வேதாஸ்வர உபநிஷத்துல சொன்ன மாதிரி, எஸ்ய தேவே பராபக்திஹி யதா தேவே ததா குரோஹோ குரவ் தஸ்யைதே கதிதாஹ்யர்த்தாக பிரகாசந்தே மகாத்மனாக. அப்படி எனக்கு இது இன்னும் ஞாபகம் இருக்கிறது. அதனால நீங்கள் இவன் இப்போ அந்த அசுர பாலகர்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால நீங்களும் என்னுடைய வார்த்தைகளை கேட்டீர்களானால் உங்களுக்கும் இந்த அகங்காரம், மமகாரம் அதெல்லாம் அழியக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு ஞானமானது உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்றார். நம்ம பிரகலாதன் இன்னும் மேல சொல்ற, ஜன்மாத்யா ஷடிமே பாவாஹா திருஷ்டா தேஹஸ்ய நாத்மனஹா பலானாமிவ விருக்ஷஸ்ய காலேனேஸ்வர மூர்த்தினாம். இப்ப இந்த சரீரம், இந்த உடம்புன்னு பார்த்தோம்னா 6 விகாரங்கள் இருக்கு, 6 மாறுதல்கள். அஸ்தி, ஜாயத்தே, வர்த்ததே, விபரிணிமத்தே, அபக்ஷியத்தே, வினஷ்யதி அப்படின்னு அது அழிஞ்சு போறது கடைசியில. அப்போ அதெல்லாம் எதுக்கு இந்த மாறுதல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடம்புக்கு மட்டும்தான், உள்ள இருக்கிற இந்த ஆத்மாக்கு கிடையாது. எப்படி விருக்ஷஸ்ய பலானாம், இவ மரங்கள்ல இருக்கிற பழங்கள் தான் பூக்கிறது, சின்னதாகிறது, அப்புறம் காயாகிறது, பழுத்து போகிறது. ஆனா அந்த மரத்துக்கு எந்த விகாரமும் அப்பொழுது நடப்பதில்லை. அதனால இந்த ஆத்மாவானது எப்படி அப்படின்னு நமக்கு பார்த்தோம்னா பகவத்கீதையிலையும் பகவான் சொல்றார், வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நரூபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அந்யானி செய்யாதி நவானி தேஹி. எப்படி ஒரு கிழிஞ்ச துணியை நம்ம தூக்கி போட்டுட்டு புது துணியை போடுவோமோ, அதே போல இந்த உடம்பானது போய் மற்றொரு நல்ல உடம்பானது வருகிறது அப்படின்னு அதுல பகவான் சொல்லியிருக்க. அதனால இந்த ஆத்மாவானது எப்படிப்பட்டது அப்படின்னா, நித்தியகா, நித்தியமாக இருக்கிறது, அவ்யயா, அழிவில்லாதது, சுத்தகா, ஏகஹா, க்ஷேத்ரஜ்ஞஹா, ஆஸ்ரயஹா, பிருத்வி ஸ்வர்க்கத்துக்கெல்லாம் ஆதாரமாக இருப்பது இதுதான். ஸ்வதருக்கு, ஸ்வயம் பிரகாசமா இருக்கிறது அது. ஹேதுகு, எல்லாத்துக்கும் காரணபூதமாக இருக்கிறது. வியாபகா, தேச கால வஸ்துக்களால அளவிட முடியாததாக இருக்கிறது. அசங்கி, எதோடையும் ஒட்டாமல் இருக்கிறது. அனாவிருத்தகா, எங்கேயும் எல்லா இடத்திலையும் பரிபூர்ணமா இருக்கு, மறைக்கப்படாமல் இருக்கிறது. அப்போ அனாத்ம விஷயங்களா இருக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உடம்பை தவிர இந்த இந்திரியங்கள், மனசு, புத்தி எல்லாம், இதெல்லாம் நேத்தி இது இல்லைன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு நம்ம எல்லாம் எதை அறியணும், எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த ஆத்மாவை தான் தெரிஞ்சுக்கணும். புத்தேர் ஜாகரணம் ஸ்வப்னஹா சுஷுப்திரிதி விருத்தயஹா ஏனைவானுபூயந்தே சோத்யக்ஷ புருஷ பரஹா. ஜாகரணம், ஸ்வப்னஹா, சுஷுப்தி அப்படின்னு 3 புத்தேகே விருத்தயஹா, 3 நிலைமைகள் இருக்கு. நன்றாக முழித்து கொண்டிருக்கிறான், கனவு காண்கிறான், இல்லாட்டி தூங்குறான் நல்லா. இந்த நிலைகள் எல்லாம் யார் அனுபவிக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆத்மாவே, அதுவே சாட்சி பூத்தமா இருக்கிறது அதுதான்.
அதனால சத்வம் ரஜஸ் தமஸ் இப்படின்னு 3 குணத்தோட இருக்கிற கர்மாக்களுக்கு விதை போன்று இருக்கிற இந்த அஜ்ஞானத்தினாலதானே இந்த இதெல்லாம் வருது. அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணறதுக்கு பிரயத்னம் யாரு செய்யணும் அப்படின்னா நம்மளாலதான் செய்ய வேண்டும். இதற்கு வழி என்ன அப்படின்னா பகவான் கிருஷ்ணரானவர் பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு சொல்ற மாதிரி நமக்கும் சொல்லியிருக்கார். பார்த்தோம்னா 12வது அத்தியாயத்துல பக்தி யோகத்துல சொல்றார் எப்படி செய்யணும்னு. அதையே இங்க பிரகலாதனும் சொல்றான். குரு சுஷ்ரூஷயா பக்தியா சர்வலப்தார்ப்பணேன சங்கேன சாது பக்தானாம் ஆராதனேன ஸ்ரத்தயா தத்கதாயாம் கீர்த்தனைர் குணகர்மணாம் தத்பாதாம்புருஹத்யானாத் தல்லிங்கேக்ஷார்ஹணாதிபிஹி. குருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் பக்தியோட. பக்தியா சர்வ என்னதெல்லாம் கிடைக்கிறதோ எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பண புத்தியோட செய்ய வேண்டும். எல்லாம் அவனுக்கே கர்மபல தியாகான்னு சொல்றாரே அது ஈஸ்வரார்ப்பணமாகையாவது செய்யணும். சங்கேன நல்ல சாது சத் சங்கத்தி அப்படின்னு சொல்லுவோம். நல்லவர்களுடைய இணக்கம், நல்லவர்களுடைய சேர்க்கை வேண்டும். ஈஸ்வரனுக்கு பூஜைகள் செய்ய வேண்டும். ஸ்ரத்தையா ரொம்ப ஸ்ரத்தையோட அவனுடைய கதைகளை கேட்க வேண்டும். கதைகளை சொல்லியும் கொடுக்க வேண்டும். அவருடைய பாதாம்பூர்வம் அவருடைய பாத கமலங்களை தியானிக்க வேண்டும். அவர் மூர்த்திகளை பூஜிக்க வேண்டும். இதெல்லாம் தான் பக்திக்கு லட்சணமா இருக்கு அப்படின்னு சொல்றார். சரி, அப்போ ஒருத்தனுக்கு எப்படி மனசாந்தி வரும் அப்படிங்கிறதுக்கு பிரகலாதன் சொல்றார். ஏவம் நிர்ஜித ஷட்வர்கைஹி கிரியதே பக்திரீஸ்வரே வாசுதேவே பகவதி யதா சம்லபதே ரதிஹி. இப்படி ஷட்வர்கை ஷட் ரிப்புன்னு சொல்றோம். 6 ரிப்புக்கள், 6 நமக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். காம குரோத லோப மத மோக மாத்சரிய அப்படின்னு 6 ரிப்பு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆசை, நமக்கு ஆசை வருது, ஆசை கிடைக்கலன்னா அதுக்கு உடனே கோபம் வருது, அது இல்லாட்டி லோபம் வருது, மதம் ஆயிடுறது, ஈகோ வருது, மோகம் எது சரி எது தப்பு தெரியல, மாத்சரியம். இதெல்லாம் நம்மளுடைய 6 எனிமிஸ் அப்படின்னு சத்ருகுன்னு சொல்றோம். இல்லாட்டி நம்மளோட இந்த 5 புலன்கள் மனசு, அதுவும் ஒரு 6 ரிப்பு தான். இந்த சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த மனசும் சேர்ந்து 6 ரிப்புவா இருக்கு. இதெல்லாம் ஜெயித்தாதான் நம்ம இந்த அந்தர்யாமியா இருக்கிற எல்லா இடத்துலயும் இருக்கிற இந்த பகவான் கிருஷ்ணன் கிட்ட நம்மளால பக்தி முடியும். யதா ரதி சம்லபதி, அந்த பக்தியால தான் நமக்கு மனசுக்கு ஒரு சாந்தியும் சந்தோஷமும் அடைய முடியும் அப்படின்னு சொல்றார். அந்த பக்தி எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்கு பிரகலாதன் சொல்றார். நிஷம்ய கர்மாணி குணானுதுல்யான் வீர்யாணி லீலா தனுபிகிருதானி யதாதி ஹர்ஷோத் புலகாஸ்ருகத்கதம் ரோத்கண்ட உத்காயதி ரௌதி நிருத்யதி யதாக்ரஹக்ரஸ்த இவ க்வசித் ஹசதி ஆக்ரந்ததே த்யாயதி வந்ததே ஜனம் முகுஷ்வ சன்வக்தி ஹரே ஜகத்பதே நாராயணேத்யாத்மகதிர் தத்ரபஹா. நிஷம்ய கர்மாணி, அவர்களுடைய வீரியத்தை, அவருடைய திருவிளையாடல்களை எல்லாம் கேட்கிறது, அவருடைய ஒரு ஓமையே இல்லாத குணங்களையும் வீரியங்களையும் பகவானோட அவதாரங்களையும் லீலா தனுபிகி கிருத்தானி, எவ்வளவு அவதாரங்கள்ல அவர் செய்த வேலைகளை எல்லாம் பற்றி கேட்கிறது. இப்ப என்னாகுமா, அதெல்லாம் கேட்கும் போது சந்தோஷத்துல உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது. சில சமயம் அவன் உட்காயதில்ல சத்தமாக பாடுகிறான், சில சமயம் கத்துறான், சில சமயம் அழறான். ஏதோ கிரகம் பிடிச்சவன் மாதிரி வச்சிட்டு ஹசத்தி, சில சமயம் சிரிக்கிறான், சில சமயம் ஆக்ரந்தத்தை அலறுகிறான், சில சமயம் அவரையே தியானிச்சு உட்கார்ந்துருக்கான். வந்ததே ஜனம், மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறான். முகுஹுத், அப்பப்போ அவன் மூச்சு விடுகிறான். ஹரே ஹே ஜெகத்பதே, ஏ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு நான் எனது அப்படின்னு தெரிஞ்சுக்க, அப்படி வெட்கம் இல்லாமல் அப்படியெல்லாம் ஒண்ணுமே நினைக்காம இருக்கிறான் இல்லையா, அப்படிப்பட்ட பக்தி தான் வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பக்தனானவன் எல்லா பந்தங்கள்ல இருந்தும் விடுபட்டு ஸ்ரீமன் நாராயணனையே அடைகிறான் அப்படின்னு சொல்றார். ஏன்னா ஒரு மனுஷனானவன் இந்த ராகத்வேஷம், விருப்பு வெறுப்பு அதெல்லாத்தையும் விட்டுட்டு பகவானை மனசால நெருங்கினான்னா அதையே அறிவாளிகள் என்ன சொல்றாருன்னா அதுவேதான் மோட்ச சுகம் அப்படின்னு தெரியுது. ததா ஹிருதயே ஹிருதீஸ்வரம் பஜத்வம், அதனால நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்கள் இதயத்துல அந்த ஈஸ்வரனை நீங்கள் எப்பொழுதும் தியானிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான். அதனால ஹே அசுரபாலக்காக, எல்லா சரீரம் கொண்டுள்ள ஜீவன்களுக்கு சிநேகிதன்னா யார் இருக்கா, நண்பனாக எப்பொழுதும் யார் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா நாராயணனே. அதனால அவரை உபாசிக்கிறதுல என்ன சிரமம் இருக்க போறது அப்படின்னு கேக்குறார். ஏன்னா நமக்கு என்ன கிடைக்கிறது, இப்ப ராயஹா கலத்ரம் பசவசுதாதயா
கிருஹாமஹி குஞ்சர கோஷ பூதயா சர்வேர்த்த காமாக க்ஷணபங்குராயுஷா குர்வந்தி மத்தியஸ்ய கியத் பிரியம் சலாஹா. கியத் பிரியம், எவ்வளவுதான் பிரியத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார். எது நமக்கு பிரியத்தை கொடுக்கும்னு நம்ம நினைக்கிறோம்? ராயகா, பணம், களத்திரம், கணவனோ மனைவியோ, பசவகா, எனக்கு நிறைய மாடுகள் இருக்கு அதெல்லாம் சொல்லிக்கிறதோ, சுத்தாதயா, மக்கள், எனக்கு குழந்தை இருக்கிறதுன்னு சொல்றதோ, கிருஹா, நிறைய எனக்கு வீடு நிலங்கள் இருக்கு, மகி, பூமி இருக்கு, குஞ்சர கோஷபூதையா, யானை இருக்கு, பெரிய கஜானா இருக்கு சொல்லுவதோ, சர்வ அர்த்த காமாக, எல்லா அர்த்தங்களும் காமனைகளும், க்ஷணபங்குர் ஆயுஷா, நம்ம ஆயுஷோ எப்படி இருக்கு அப்படி பார்த்தோம்னா க்ஷணபங்குராக, அழியக்கூடியது ஒண்ணு, எப்ப அழிய போறதுன்னு தெரியாது. அதனால மர்த்தியகா, மனிதனானவன் என்ன பண்ண, இதெல்லாம் வச்சுட்டு அவனுக்கு என்னத்தான் பிரியம் கொடுக்க முடியும்? இது போல இதே மாதிரிதான் யஜ்யங்கள்ல எல்லாம் நம்ம சம்பாதிக்கப்படுகிற இந்த ஸ்வர்க்கத்துல இருக்கிற ஆசைகளும் அதுவும் அழியக்கூடியவைதான். கீதையில பகவான் சொல்ற மாதிரி ஷீனே புண்ணியே மத்திய லோகம் விஷந்தி, புண்ணியம் இருக்கிற வரைக்கும் தான் மேல இருப்பான், அப்புறம் உடனே தள்ளியே விட்டுருவாங்க. அதனால திரும்பி அவன் கீழே தான் வர வேண்டும். அதனால என்ன பண்ணணும்? அத்தக ஏகையா பக்தியா ஆத்மலப்தையே பஜத. அதனால் எந்த குற்றமும் இல்லாத அந்த பகவானை ஒரே முனைப்போட நம்ம பக்தி செய்ய வேண்டும். ஏன்னா கர்மாக்கள் எல்லாம் செய்கிறோம், நம்ம என்ன கர்மா, என்ன வேதத்தை விதிச்சிருக்கோம், என்ன கர்மா செஞ்சாலும் அது சுகத்தை அடைவதற்கும் துக்கம் போவதற்கும் தான் நம்ம எல்லாரும் சங்கல்பம் செய்கிறோம் இல்லையா? நமக்கு எப்பொழுதும் என்ன வேணும் அப்படின்னா துக்க கலப்பில்லாத சுகம் தான் எப்பொழுதும் வேண்டி இருக்கிறது. அப்போ இந்த உடம்பிற்காக தானே நம்ம காமிய கர்மாக்களை எல்லாம் விரும்பி செய்கிறோம். இதெல்லாம் நினைச்சுட்டு செய்யற இந்த கர்மாக்கள் எல்லாம், அந்த உடம்பு எப்படிப்பட்டது? இந்த நாய் நரிகளால அனுபவிக்கப்படுவது, அழியும் சுபாவம் உள்ளது. கர்மாண்யாரபதே தேஹி தேஹே நாத்மானா கர்மபிஸ்தனுதே தேகம் உபயம் த்வவிவேகிதஹ. தேஹி ஆத்மானுவர்த்தினா தேகேன கர்மாணி ஆரம்பத்தே. கர்மங்களை எல்லாம் இந்த தேகியானவன், தேகத்தை கொண்டவன், உடம்பை கொண்டவன் இந்த கர்மாக்களை எல்லாம் ஆரம்பிக்கிறான். தேகம் கர்மபிகி தனுதே, அந்த அவன் செய்த கர்மாக்களின் பேர்ல அவனுக்கு அந்த திரும்பியும் வேற உடம்புகள் கிடைக்கிறது. உபயம் தூ அவிவேகதா தனுதே, இந்த ரெண்டுமே யார் செய்கிறார்கள்? தேகம் கர்மம் ரெண்டுமே அஜ்ஞானத்தினால தொடர்ந்து உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறான். ஒண்ணு செய்யறதுனால இன்னொன்னு கிடைக்கிறது, இன்னொன்னு கிடைச்சதுனால அந்த கர்மா செய்யறதுனால தேகம் கிடைக்கிறது, தேகம் கிடைக்கிறதுனால கர்மா செய்கிறான், திருப்பி தேகம் கிடைக்கிறது. இதுலயே அவன் மாட்டிக்கிறான். அதனால ரத்தத்துக்கோ காமமோ தர்மம் இது எல்லாம் யாருக்கு அதீனமா இருக்கோ அந்த சாட்சியான நாராயணனை பஜத அப்படின்னு சொல்லி கொடுக்கிறான். சர்வேஷாமபி பூதானாம் ஹரிராத்மேஸ்வர பிரியஹ பூதைர் மஹத்பிः ஸ்வக்ருதைஹ கிருதானாம் ஜீவசஞ்ஞிதஹ. சர்வேஷாமபி, எல்லா பூதங்களுக்கும் ஹரிஹிதான், பகவான் ஹரிதான் பிரியனா இருக்கார் இல்லையா? நாராயணனே பிரியனா இருக்கார், ஆத்மாவா இருக்கார், ஈஸ்வரனா இருக்கார். அதனால கர்மத்வாரா சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா ஜீவன்களுக்கும் பகவான் நாராயணன் ஒருவரே பிரியன், அவரே ஆத்மா, அவரே ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றான். தேவோசுரோ மனுஷ்யோ வா யக்ஷோ கந்தர்வ ஏவ வா பஜன் முகுந்த சரணம் ஸ்வஸ்திமான் ஸ்யாத்யதா வயம். அவன் தேவஹா, அசுரஹா, மனுஷ்யஹா, யக்ஷஹா, கந்தர்வா, யாராக இருந்தாலும் சரி அவன் என்ன செய்ய வேண்டும்? முகுந்த சரணம் பஜன். அவன் முகுந்தனுடைய அந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய சரணங்களையே பஜித்து கொண்டு க்ஷேமமாக இருப்பான். ஸ்வஸ்திமான், க்ஷேமமாக அவன் இருக்க முடியும். எப்படி? யதாவயம், நாம் எப்படி க்ஷேமமாக இருக்கிறோமோ அது போல அவனால இருக்க முடியும். அது சரி, அப்ப நான் எப்படி அந்த பகவானை பிரீத்தி செய்யறது? அந்த பகவான் எப்படி என்கிட்ட அவர் பிரீத்தியோட இருப்பார் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்றார். நாலம் த்விஜத்வம் தேவத்வம் ரிஷித்வம் வாசுராத்மஜாஹா प्रीणनाय मुकुन्दस्य न वृत्तं न बहुज्ञता न दानं न तपो नेज्या न शौचं न व्रतानि च प्रीयते मलया भक्त्या हरिरन्यद्विडम्बनम्. न द्विजत्वம் பிராமணனாக இருப்பதோ இல்ல தேவத்வம் தேவனாக இருப்பதோ, ரிஷியா இருக்கேன் இல்ல பிரீணனாய முகுந்தசிய, முகுந்தனை பிரீத்தி பண்ணணும்னா நவிருத்தம், ரொம்ப ஆச்சாரமான குலத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லறதோ, பகுவியதா, எனக்கு நிறைய தெரியும், நான் நிறைய படிச்சிருக்கேங்கிறதோ, ந தானம், தானம் செய்கிறேன், தபம் செய்கிறேன், யாகம் செய்கிறேன், ரொம்ப சுத்தமாக இருக்கிறேன், அதனாலேயோ இல்லையா அவர் அமலையா பக்தியா, எந்த ஒரு குற்றமில்லாத பக்தினாலதான் அந்த ஹரிய நம்மளால பிரீத்தி பண்ண முடியும். இதெல்லாம் மற்றவைகள் எல்லாம் அந்நியத்து விடம்பரம், மற்றவைகள் எல்லாம் வெறும் வெளிவேஷமே, வெறும் நடிப்பு தான் அப்படின்னு சொல்றார் பிரகலாதன்.
ततो हरौ भगवती भक्तिं कुरुत दानवाः ஆத்மௌபம்யேன சர்வத்ர சர்வபூதாத்மனீஸ்வரே ததோ ததா. அதனால் என்ன செய்ய வேண்டும்? பகவதி ஹரோ, இந்த பகவானா இருக்கிற ஹரி கிட்ட பக்தி குருத்த, எல்லோரும் அசுர பாலகர்களே நீங்கள் எல்லோரும் அவர் மேலேயே பக்தி குருத்த. எப்படி பண்ணணும்? ஆத்மௌபம்யேன சர்வத்ர, எல்லோ பூதங்களிடத்தும் நாமே இருக்கிறோம். எப்படி ஆத்மௌபம்யன அப்படின்னா என்னை மாதிரியே அவர்களையும் நடத்துக்கிறது. எப்படி எம்பத்தி சொல்லுவோமே அந்த மாதிரி கீதையில தான் பகவான் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் தியான யோகத்துல 6வது சாப்டர்ல. ஆத்மௌபம்யேன சர்வத்ர சமம் பஷ்யதி அர்ஜுன சுகம் வா எதி வா துக்கம் ச யோகி பரமோமதா. யார் யோகி அப்படின்னா தன்னை போலவே மற்றவர்களுக்கு வரும் சுக துக்கங்களை மதிக்க தெரிந்தவனே. எனக்கு வந்தா ரத்தம் சொல்றோம், மற்றவர்களுக்கு வந்தா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்த கஷ்டம் அவர்களுக்கு வந்த கஷ்டம் எனக்கு வந்தால் எப்படி இருக்கும்னு அந்த ஆத்மௌபம்யம் ரொம்பவே ஸ்லாகிக்க தகுந்த குணம். அதனால எல்லோரும் பக்தி குருத்த அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவானி ஏதானேவ லோகேஸ்மின் பும்சஸ்வார்த்த பரஸ்பிருதः ஏகாந்த பக்திர் கோவிந்தே யத் சர்வத்ர ததீக்ஷணம். கோவிந்தே ஏகாந்த பக்தி சர்வத்ர ததீக்ஷணம். அப்ப அதனால எல்லோரையும் நம்ம என்ன பண்றோம்? எல்லாரையும் கோவிந்தனாக பாவித்து பக்தி யாரு செய்யறாளோ எது ஏதாவானேவ தஸ்மின், அவ்வளவுதான், அதை மட்டும் தான் செய்ய வேண்டும். தஸ்மின் லோகே பும்சஹா பரஹா ஸ்வார்த்தஹா ஸ்மிருதா. அதுவே இந்த பும்சன் ஒரு புருஷனுக்கு பிறந்தவனுக்கு இந்த லோகத்துல பெரிய காரியமாக சொல்லப்படுகிறது இப்படின்னு சொல்லி பிரகலாதன் மற்ற அசுர பாலகர்களுக்கு எல்லாம் போதிக்கிறான். இதுல ஆரிய சரித்திரத்துல 4வது அத்தியாயமானது முடியறது. ஸ்ரீமத் பாகவதத்துல பார்த்தோம்னா 7வது ஸ்கந்தத்துல 7வது அத்தியாயம் முடியறது. இப்படி மற்ற தைத்திய புத்திரர்களுக்கெல்லாம் பிரகலாதன் சொன்னது சரி, இவர் சொல்றது சரியா இருக்கு, ரொம்ப பிடிச்சு போயிருக்கு அந்த மற்ற அசுர பாலகர்களுக்கும் இது சரி அப்படின்னு அவர்கள் எல்லாம் இதை ஒற்றுக்கொள்கிறார்கள். அப்ப இந்த சண்டாமர்க்கர்கள் பார்க்கிறார்கள், இந்த சுக்கராச்சாரியரோட புதல்வர்களா இருக்கிறவர்கள் பார்க்கிறார்கள், ஆஹா நம்ம சொல்றதை இவர்கள் யாருமே ஏற்றுக்கொள்ளறதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் என்ன பண்றார், இந்த பிரகலாதன் மற்ற குழந்தைகளோட மனதை கூட மாத்திடுவான் போல இருக்கேன்னு பயந்து ஹிரண்யகசிபு கிட்ட போய் சொல்லிடுறார்கள், இந்த மாதிரி உன்னுடைய மகன் செய்கிறான்னு. இதை கேட்டு அந்த அசுர ராஜாவுக்கு பயங்கர கோபம் வருது. சரி, இந்த புத்திரனை இந்த சமயம் கொன்னுடணும், லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணினோம் முடியல, ஆனா இந்த வாட்டி நிச்சயமாக இவனை கொல்ல வேண்டும் அப்படின்னு தீர்மானிக்கிறான். பிரகலாதனுக்கு தன்னோட அப்பா கிட்ட பிரியமும் இருக்கு, மரியாதையும் வச்சிருந்தான். ஆனாலும் விஷ்ணு பக்தி தான் வசதி அப்படிங்கிறதுல அந்த நிலையில இருந்து அவன் மாறவே இல்லை. அதனால ரொம்ப கோபத்தோடையும் இந்த கடினமான வார்த்தைகளுக்கெல்லாம் தகுதி இல்லாத தன்னோட மகனான அந்த சின்ன குழந்தையான அந்த பிரகலாதனை பார்த்து ஹிரண்யகசிபு கேக்குறான், ஹே துர்விநீத மந்தாத்மன் குல பேத கராதம ஸ்தப்தம் அச்சாசனோத்தூதம் ஏஷேத்வாத்யமக்ஷயம். ஹே துர்விநீத, ஒரு வினயம் இல்லாத மந்தாத்மன் அல்ப புத்தி படைத்தவனே, குலபேத கராதம, இந்த குலத்தை நாசம் செய்ய வந்தவனே, ஸ்தப்தம், உனக்கு என்ன கர்வம், என்னுடைய உத்தரவை மீறி நடக்கிறாய், நான் பார் உன்னை யமக்ஷயம், இன்னைக்கு எவனோட இடத்துக்கே உன்னை அனுப்புகிறேன் அப்படிங்கிறான். ருத்தஸ்ய யஸ்ய கம்பந்தே த்ரயோ லோகா சஹேஸ்வராஹ தஸ்ய மே பீதவன் மூட சாசனம் கிம் பலோத்யகாஹ. ஏ மூட, யார் நான் இப்ப கோபம் வந்தது, எனக்கு கோபம் வந்தா 3 லோகங்களும் நடுங்கும், ஆனா நீ என்ன பண்ற, அபீதவத்து, என்னமோ பயமே இல்லாத மாதிரி இருக்கிறாயே, சாசனம் கிம் பலஹ அத்தியாகா, உனக்கு என்னுடைய உத்தரவை மீறதுக்கு யாருடைய தைரியம் இருக்கிறது அப்படின்னு கேக்குறான் பிரகலாதன் ஹிரண்யகசிபு. இப்ப பிரகலாதன் சொல்றான், பிரகலாத உவாச்ச ந கேவலம் மே பவத்தஸ்ய ராஜன் சவை பலம் பலினாம் சாபரேஷாம் ஹரே வரேமி ஸ்திரஜங்கமாயே பிரம்மாதயோ ஏன வசம் பிரணீதாக. ஹே ராஜன்னு, ஹே ராஜாவே, பரே அவரே ஸ்திரஜங்கமாக, பெரியவர் இல்ல சிறியவர் இல்ல அசையும் பொருள் அசையா பொருள், அமியே பிரம்மாதயா, ஏன் பிரம்மா முதலியவர்கள் கூட ஏன வசம் பிரணீதாக, யாருடைய வசத்தில் இருக்கிறார்களோ சக, அவர் இந்த பரமாத்மானவர் மே பவதஹாச்ச, என்னையும் சரி உனக்கும் சரி, ந கேவலம் அபரேஷம், அது மட்டுமல்ல மற்றவர்களுடைய பலினாம்ச பலம் வை, நிறைய பலம் படைத்தவர்களுக்கும் அவரே பலமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவர்தான் ஈஸ்வரனா இருக்கிறார், காலரூபியா இருக்கிறவரும் அவரே, 3 அடிகளால இந்த லோகங்களை எல்லாம் அளந்தவரும் அவரே, ரொம்ப பராக்கிரமம் உடையவர்.
இந்த லோகத்தை செய்யறதும் இந்த ஸ்ருஜதி அவதி அத்தி, இந்த லோகத்தை சிருஷ்டி பண்றவரும் அவர்தான், பாலனம் பண்றவரும் அவர்தான், சம்ஹாரம் பண்ணுவதும் அவரே. அதனால நீ என்ன பண்ண வேண்டும் தெரியுமா? ஜஹ்யாசுரபாவமிமம் த்வமாத்மனஹா சமம் மனோதத்ஸ்வன சந்தி வித்விஷஹ ரிதே ஜிதாத்மன உத்பதே ஸ்திதாத் தத்ஹ்யனந்தஸ்ய மஹத் சமர்ஹணம். ஜஹி, ஏ அசுர, இந்த பாவம் இருக்கு இல்லையா உன்னுடையது, அதை விட்டு விடு. ஏன்னா ஒருத்தனுக்கு எதிரி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அடக்கப்படாத மனதை தவிர வேறு எதிரிகள் எதுவுமே கிடையாது இல்லையா? அதுவே அனந்தனை ஆராதிப்பது அப்படிங்கிறது அதுதான் ஒரு பெரிய விஷயம். அதனால இந்த எதிரிகளா நீ நினைச்சிட்டு சமமான மனசோட நீ அனந்தனை வழிபட்டையானால் உனக்கு நீயாவே எதிரியாக இருக்க மாட்டாய் அப்படின்னு சொல்றான். அதனால நமக்குள்ள இருக்கிற இந்த 6 சத்துருக்களை நம்ம சொன்னோமே, முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 6 எதிரிகளை நம்ம ஜெயிக்காம எல்லா திக்குகளையும் நான் ஜெயித்தேன் அப்படின்னு நீ கர்வப்படுறதுல எந்த பிரயோஜனமுமே இல்லை. இத கேட்டு ஹிரண்யகசிபுக்கு கோபம் வருது. அவன் சொல்றான், வியக்தம் துவம் மர்த்து காமோசி யோதி மாத்திரம் விகத்தசே முமுர்ஷூணாம் ஹி மந்தாத்மன்னு நனோஸ்யூர் விக்லவாகிரஹா. ஏ மந்தாத்மன்னு, அல்ப புத்தி, உனக்கு புத்தி இல்லையே பிரகலாதா. யஹ அதிமாத்திரம் விகத்தசே, யாரை நீ இப்படி அளவில்லாம புகழ்கிறாயோ, துவம் மர்த்து காமஹாசி, நீ இறக்கறதுக்கு ஆசைப்படுற போல இருக்கு. ஏன்னா முமுர்ஷூணாம் கிரஹ விக்லவாக சுயுகு, சாக போகிறவன் சொல்வது ஏதோ பிதற்றல் மாதிரி இருக்கிறது, அதனால் நீ சாகத்தான் போகிறாய். ஏன்னா என்னை தவிர ஜெகதீஸ்வரன் நீ யாரை சொல்கிறாயோ, குவாசவ் எங்கே இருக்கிறான், அவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேக்குறான். சக சர்வத்ர அப்படின்னு பிரகலாதன் சொல்றான், எல்லா இடத்துலயும் இருக்கிறானே அப்படின்னு. ஓ, நீ அப்படி சொல்றியா? எதி ஸ்தம்பே கஸ்மாத்துன, இந்த ஸ்தம்பத்துல ஏன் அவன் இல்ல அப்படின்னு கேக்குறான். திருஷ்யத்தே அப்படிங்கிறான் பிரகலாதன். இந்த ஸ்தம்பத்திலேயா இருக்கிறான், ஏதோ எனக்கு தெரியறதே அப்படின்னா, தெரியலையே, இந்த கம்பத்திலேயா அந்த கம்பத்திலேயான்னு ஹிரண்யகசிபு அவன் கட்டின ஸ்தம்பம் தானே, இதுல யாரு இருப்பா, நான் கட்டினதாச்சேன்னு அவன் சொல்றான். எனக்கு தெரியலன்னு நான் சொல்றேனே, நீ தெரியறதுங்கிறியே அப்படின்னு ஹிரண்யகசிபு கத்துறான். சோகம் விகத்தமானஸ்ய சிரக்காயா தராமிதே கோபாயேத ஹரிஸ்வாத்ய யஸ்தே சரணமீப்சிதம் யஹ தே சரணமீப்சிதம் சஹ ஹரிஹி துவாம் அத்ய கோபாயேத. நீ யாரை சரணம்னு சொல்லிருக்கியோ, யாருக்கிட்ட நீ சரணம் புகுந்திருக்கையோ அவன் உன்னை காப்பாற்றுவான்னு நீ நினைச்சேன்னா நான் இன்னைக்கு உன்னோட தலைய பெற்றேன் பாரு அப்படின்னு சொல்றான். அந்த ஹரியே உன்னை ரட்சிக்கட்டும். இப்படி அந்த பெரிய அசுரன் தன்னுடைய பெரிய ஒரு சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்கான். தன்னோட பிள்ளைய அந்த மாதிரி ஒரு கொடூரமான வார்த்தைகளை சொல்லி கோபத்தால கத்தியை எடுத்துட்டு தன்னோட ஆசனத்துல இருந்து குதிக்கிறான். குதிச்சுட்டு பலமான தன்னோட கைகள்னால கம்பத்தை குத்துறான். குத்தின உடனே எங்க அப்படின்னு கேட்டுட்டே குத்துறான். ஒரு பெரிய ஒரு சத்தம் வருது, பிரம்மாண்டமே வெடிக்கிற மாதிரி சத்தம். கூட்டம் எல்லாம் பயந்து நடுங்கறதாம். ஆனா அந்த சத்தத்துக்கு காரணபூதமா எந்த வஸ்துவும் ஹிரண்யகசிபுக்கு ஒன்னும் தெரியலையாட்டும். சத்யம் விதாத்தும் நிஜ பிருத்ய பாஷிதம் வியாப்திம் ச பூதேஷ்வகிலேஷு ஜாத்மனஹ அதிருஷ்ய தாத்யத்புத ரூபமுத்வஹன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். சத்தியம் விதாத்தும் நிஜ பிருத்ய பாஷிதம், தன்னுடைய பக்த பிருத்தியனா இருக்கிற அவன் சொன்னதை உண்மையாக்கணுமே, சத்தியமாக்கணுமே அப்படின்னு வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு ஜாத்மனா, எந்த கம்பத்தை அவன் அடிப்பான்னு தெரியாது. பகவானோ சர்வ வியாப்தி, எல்லா இடத்துலயும் அப்ப பகவானே நிறைஞ்சு இருந்தாராம். வியாப்தி ஃபுல்லா எல்லா இடமும் இருந்த அவர் அதிருஷ்ய தாத்யத்புத ரூபமுத்வான், அற்புதமான ரூபத்தை எடுத்துட்டு ஸ்தம்பே சபாயாம், அந்த சபையில ஸ்தம்பத்துல ந மிருகம் ந மானுஷம், மிருகமும் இல்லை மானுஷம் அப்படி மானிட வடிவம் இல்லாமல் தன்னோட புத்தனான பிரகலாதனோட வாக்கு கம்பத்துல திருஷ்யத்தே அப்படின்னு அவன் சொன்னான் இல்லையா, அதை உண்மையாக்குறதுக்காக மிருகமும் இல்லாமல் மனிதனும் இல்லாம ரொம்ப ஆச்சரியமான நரசிம்ம ரூபத்தை எடுத்துட்டு சபையில அந்த தூண்ல காணப்படுறார் பகவான். சசத்வமேனம் பரிதோபி பஷ்யன் ஸ்தம்பஸ்ய மத்யாத் அணு நிர்ஜிஹானம் நாயம் மிருகோ நாபி நரோ விசித்திரம் அஹோ கிமேதன்று மிருகேந்திர ரூபம் சஹா பரிதஹாபி பஷ்யன். சுத்தி முத்தி பாக்குறான்னு ஹிரண்யகசிபு. ஸ்தம்பஸ்ய மத்தியாத், இந்த ஸ்தம்பத்துக்கு நடுவுல அணு நிர்ஜிஹானம் வெளியில வர மிருகேந்திர ரூபம், நரனும் இல்லாம மிருகமும் இல்லாம இந்த ரூபம், இந்த ஏனன் சத்துவம், இந்த பிராணி நாயம் மிருகா நாபி நரஹா கிம் ஏத்தது அஹோ விசித்திரம், இது மிருகமும் இல்லையே நரனும் இல்லையே, ஓ இது என்ன விசித்திரமானது அப்படின்னு யோசிக்கிறான்.
இப்படி யோசிக்கிறான். ஆஹா, இது என்னது இது? மீமாம்சமானஸ்ய சமுத்திதோ கிரதஹ நிருசிம்ஹ ரூபஸ்ததலம் பயானகம் பிரதப்த சாமீகர சண்டலோச்சனம் ஸ்புரத் சதாகேஷரஜ்ரும்பிதானனம். மீமாம்சமானஹ, அவன் இப்படி யோசிச்சுட்டே இருக்கான். இது என்னது என்னதுன்னு யோசிக்கும் போது பிரதப்த சப்பாட்டு பழுக்க காய்ச்சின தங்கம் மாதிரி இருக்கான். மேல தலையெல்லாம் சிம்மத்தோட ரூபம், கீழே நல்ல ஒரு புருஷனோட ரூபம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்றாரு சுகர். கராலதம் ஸ்ரம் கரவால சஞ்சல க்ஷுராந்த ஜித்வம் புகுட்டி முகோல்பணம் ஸ்தப்தோர்த்வ கர்ண இரிகந்தரார்புத व्यातास्यनासं हनुभेद भीषणं दिविस्पृशत्कायमदीर्घ पीवर ग्रीवोरुवक्षस्थलमल्पमध्यगं चन्द्रांशु गौरैश्चुरितं तनूरुहैः विश्वभुजानीकशतं नखायुधं दुरासदं सर्वनिजेतरायुध प्रवेक विद्रावित दैत्यदानवं प्रायेण मेयं हरिणोरुमायिना वधस्मृतोनेन समुद्यतेन किम्. இல்ல பழுக்க காய்ச்சின தங்கம் மாதிரி மஞ்சளா பயங்கரமான கண்கள், பிரகாசமான ஜடைகள், அந்த பிடரி முடி, அந்த சிம்மத்தோட பிடரி முடியானது விரிந்த தலைக்கு சுத்தி இருக்கான். பெரிய பற்கள், கத்தி மாதிரி கூர்மையா இருக்கிற நாக்கு, புருவத்தை ரெண்டும் நெரிச்சுண்டு கோபத்தோட உயரமா அசையாம இருக்கிற ஊர்துவ கரணா, மேல் நோக்கி இருக்கிற ரெண்டு காதுகள், கிரிகந்தர அத்புத வியாத ஆசியம், நல்ல பெரிய ஏதோ மலையோட குகை மாதிரி இருக்கான். திறந்த வாயில இருக்கிற தெரியற திறந்த வாயும் அந்த நாசிகா ரெண்டு மூக்கு துவாரங்களும், திவிஸ்பிருஷத்து காயம், ஆகாசத்தையே தொடரா மாதிரி இருக்கிற அவருடைய உடம்பு, அதீர்க பீவர கிரீவ, ரொம்ப சின்னதாவும் நல்ல பெருத்து இருக்கிற கழுத்து, ஒரு வக்ஷஸ்தலம் பெரிய மார்பு, அல்ப மத்தியம் நடுவுல சிறுத்து இருக்கு, சந்திராம்சு கௌரைகி தனூருகைகி, உடம்புல ரோமங்கள் எல்லாம் சந்திராம்சு நல்ல வெள்ள முடியா இருக்கான். 4 பக்கங்களையும் நீட்டப்பட்ட புஜானீக சதம், 100 கைகள்யாலும் நகாயுதம், கையில ஆயுதமா என்ன வச்சுட்டு இருக்காரு? நகத்தை வச்சுட்டு இருக்காராம். துராசதம், கிட்டக்க போகவே முடியாத மாதிரி இருந்த ஒரு உருவத்தை பார்க்கிறான். சர்வ நிஜ இதர ஆயுத பிரவேகத்தை எல்லாம் தன்னுடைய ஆயுதமான சக்கரம், சிறந்த சிறந்த ஆயுதங்கள் வச்சிருப்பாரு, அதை வச்சு தைத்திய தானவ வித்ராவித அலம்பயானகம், அதெல்லாம் தைத்தியர்களையும் தானவர்களையும் விரட்டுகிற ரொம்ப பயானகமான ரூபத்தை அக்ரதா நிருசிம்ஹ ரூபகா சமுத்திதா, முன்னாடி அவனுக்கு அந்த நிருசிம்ஹ ரூபமானது தெரியறது. இரண்யகசிபு நினைக்கிறான், ஆஹா, இது அந்த மாயாவியான நாராயணன் தான் என்னை கொல்வதற்காக வந்திருக்கிறானா, ஆனா எனக்கெல்லாம் பயமே இல்லை, என்னுடைய கதையை நான் ஆயுதமா வச்சுட்டு இப்ப இந்த நிருசிம்மத்தை பார்த்து கர்ஜித்துண்டே இரண்யகசிபுவானவன் எதிர்க்கிறான். அப்போ அவனை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா, தீயில போய் விழப்போற ஒரு வெட்டில் பூச்சி மாதிரி இருந்தாலும் தன்னோட கதாயுதத்தினால நரசிம்மத்தை கோபத்தோட இவன் அடிக்கிறான். தம் விக்ரமந்தம் சகதம் கதாதரஹா மகோரகம் தார்க்ஷசுதோ யதா கிரகீத் சதஸ்ய ஹஸ்தோ கலிதஸ்ததாசுரஹா விக்ரீடிதோ யத்வதஹிர்கருத்மதஹா. தன்னோட கதாயுதத்தினால அடிக்கிற அந்த அசுரனை, இந்த பெரிய பாம்பை எப்படி ஒரு கருடன் பிடிக்குமோ அது மாதிரி இந்த நரசிம்மமானது பிடிக்கிறது. கருடன் கிட்டே இருந்து பாம்பு தப்பிக்கிற மாதிரி அந்த அசுரனும் சண்டை போடுறான். இந்த சண்டை போடுறதுக்காக மிச்ச தேவர்கள் எல்லாம் இப்ப மேலேந்து பாக்கணும்னு வரா. ஆனா தன்னோட பதவி எல்லாம் இந்த அசுரன் பறிச்சுட்டு இருக்கான் இல்லையா, அதனால பயந்துட்டு மேகத்துக்கு நடுவுல மறைஞ்சுட்டு பாக்குறாளாம். மேகங்கள்ல மறைஞ்சு மறைஞ்சு இவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். அந்த அசுரனும் என்ன பண்றான்னா அவர் கையில இருந்து தப்பிச்சு வரான். ஓ, தான் தப்பிச்சுட்டோன்னு நினைச்சு தன்னோட பராக்கிரமம் தான் எவ்வளவு பெருசு அப்படின்னு பெருமைப்பட்டு தன்னோட கத்தி கேடயங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த நிருசிம்மத்தை சண்டை போடுறதுக்காக வரான். திரும்பியும் வரான். எப்படி வரானா, தம்சேன வேகம் சதச்சந்திரவத்மபிஹி சரந்தமச்சித்ரம் உபரியதோ ஹரிஹி ரித்வாட்டஹாசம் கரமுத்ஸ்வலோல்பலம் நிமீலிதாட்சம் ஜகிருஹே மகாஜவஹா. ஷேன வேகம், கழுகு போல வேகமா வரானாம். மேல கீழே குதிச்சுட்டு யுத்தம் பண்றான் அந்த அசுரன். நிமீலிதாட்சா, ஆனா பயமும் இருக்கு. அவருடைய அந்த தேஜஸ பார்க்க முடியாததுனால கண்களை மூடிந்து அவன் சண்டை போடுறானாம். இந்த அசுரனை பகவான் என்ன பண்றார்? மகாஜபகா ஹரி ஹரி கரம் உற்சவ நோல்பனம், கடுமையான அந்த உக்கிரமான சத்தத்தினால பயங்கரமான அட்டகாசத்தோட செஞ்சுட்டு அவனை பிடிக்கிறார் பகவான். விஸ்வஸ்புரந்தம் கிரஹணாதுரம் ஹரிஹி வியாலோ யதா கும்பிஷாட்சதஸ்த்வசம் வார்யூருமாத்பத்ய ததாரலீலையா நகைர்யதா ஹிம் கருடோ மகாவிஷம். பாம்பானது எலிய பிடிக்கிற மாதிரி நரசிம்மமானவர் அந்த அசுரனை பிடிக்கிறார்.
குலிஷ அக்ஷத துவஜம், வஜ்ராயுதத்தினால கூட காயப்படுத்த முடியாதான் இந்த இரண்யகசிபுவோட துவஜம், அவனுடைய தோலானது. அப்படிப்பட்ட தோலுடைய அந்த அசுரனை என்ன பண்றார், வாரி ஊரு ஆபத்திய, அவரை எப்படி லீலையா ததாரு, விளையாட்டா அவன் கிழிக்கிறாராம். எப்படி பண்றார் அவன்? ஏன்னா முன்னாடியே பிரம்மா கிட்ட நிறைய வரங்கள் எல்லாம் வாங்கி வச்சுட்டு இருக்கான், என்ன வீட்டுக்குள்ளேயும் வெளியிலயும் கொல்லக்கூடாது அப்படிங்கிறான். அதனால பகவான் அவனை துவாரி, வாசப்படியில உட்காத்தி வச்சுக்கிறார் அவனை. நிலத்திலையும் ஆகாசத்திலையும் என்ன கொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால ஊரு தொடையில படுக்க வச்சுக்கிறாராம். காலையிலயும் இருக்கக்கூடாது, மாலையிலயும் நான் சாகக்கூடாதுங்கிறனால சந்தியாயாம், சந்தியா காலத்துல சேர, உயிர் உள்ளதால இருக்கிறதாலையும் என்ன கொல்லக்கூடாது, உயிர் இல்லாததாலையும் கொல்லக்கூடாது அப்படிங்கிறான். நகம், நகரத்துக்கு உயிர் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல, வெட்டுறோமே ஒண்ணும் ஆகலையே. உயிர் இல்லையே அப்படின்னு பார்த்தோம்னா வளர்ந்துட்டே இருக்கே அப்படின்றதுனால உயிர் இருக்கிறதும் இல்லை, இல்லாததும் இல்லை. நகத்தை எடுத்துக்கிறார். மனிதனாவும் இருக்கக்கூடாது, மிருகமாவும் இருக்கக்கூடாது. அதனால நரசிம்ம ரூபமா இருந்துட்டு மகாவிஷம் மகிம் கருடகா லீலையா ததார, பெரிய விஷமுள்ள ஒரு பாம்பை இந்த கருடனானது எப்படி விளையாட்ட கிழிக்குமோ அந்த மாதிரி இந்த நரசிம்மமானது அந்த இரண்யகசிபுவை கிழிக்கிறார். பயங்கரமான கண்களை உடைய அவர் தன்னோட நாக்கால இந்த வாயில இருக்கிற ரத்தத்தை எல்லாம் நக்கிண்டு யானையை கொன்ற சிங்கம் மாதிரி ரத்தத்தால நினைக்கப்பட்டிருக்கான். பிடரி முடிகள்லாம் எப்படி இருக்குன்னா செவப்பா இருக்கும். எடுத்து மாலையா போட்டு இருக்க, நகத்தால கிழிச்சு அந்த அசுரனை கொன்னதை விட்டுட்டு அந்த இரண்யகசிபுவோட கிங்கரர்கள் மற்றவர்கள் எல்லாம் இருக்காரு, அவ நாலா பக்கங்கள்லயும் நகத்தை ஆயுதமா வச்சுட்டு அவள் எல்லாரையும் கொல்ற. நரசிம்மமானது தன்னோட பிடரி முடிகளை எல்லாம் ஆட்டும் போது மேகங்கள் எல்லாம் சிதறதாம். அது என்னன்னா இப்ப பயம் இல்லை, எல்லாரும் மேகத்துல இருந்து வெளியில பாக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கான். சமுத்திரங்கள் எல்லாம் அவரோட மூச்சு காற்றால அடிக்கப்பட்டு கலங்கி போறதாம். திக்கஜங்கள் எல்லாம் நரசிம்மத்தோட சத்தம் கேட்டு பயந்து அதெல்லாம் இன்னும் பிளறதாம். பூமியும் அவரோட காலில் அதிகமா அழுத்தப்படுறதுனால ஆட்டம் ஆடுறதாம். அலைகள் எல்லாம் நடுங்கறதாம். ததசபாயாம் உபவிஷ்ட உத்தமே கிருபாசனே சம்பிருத தேஜசம் விபும் அலக்ஷித துவைரத மத்தியமர்ஷனம் பிரச்சண்ட வக்ரம் ந பபாஜ கர்ச்சன. அந்த சபையில சிம்மாசனத்துல உட்கார்ந்தார் நரசிம்மர். தேஜஸ் உள்ளவரும் சர்வ வியாபியா இருக்கிறவரும் எதிர்த்து அவரை சண்டை போடுறதுக்கு யாரும் இல்லாதவருமா இருந்த அவர் ரொம்ப கோபத்துல இருக்கிறதுனால எல்லாருக்கும் பயமா கிட்ட போகவே யாரும் வரலையாம். அப்போ ஆகாசத்துல இருந்த தேவர்கள் எல்லாம் துந்துபி வாசிக்கிறார்கள், அப்சரஸ்கள் எல்லாம் நாட்டியம் ஆடுறார்கள், கந்தர்வர்கள் எல்லாம் பாடுறார்கள், தேவஸ்திரீகள் எல்லாம் பூமாறி பொழியிறார்களாம். தேவர்கள் எல்லாம் இந்த நரசிம்மரை பார்த்து ஸ்துதி பண்கிறார்கள். அப்போ முதல்ல பிரம்மா சொல்றார், பிரம்மோவாச்ச நமோஸ்தியனந்தாய துரந்த சக்தையே விசித்திர வீரியாய பவித்ர கர்மணே விஸ்வஸ்ய சர்க ஸ்திதி சம்யமான் குணைஹி ஸ்வலீலயா சந்தத தேவ்யாத்மனே நமோஸ்து நமஹஸ்துதே. உனக்கு அனந்தாய முடிவில்லாத துரந்த சக்தியே, பெரிய சக்தி படைத்தவனே, விசித்திர வீரியாய பல மகிமைகள் கொண்டவனே, பவித்திர கர்மணி எல்லா பவித்திரமான காரியங்களை செய்பவனே, விஸ்வசிய இந்த லோகத்துக்கு சர்ஜ ஸ்திதி செய்யமான குணை, சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாம் செய்பவனே, ஸ்வலீலையா லீலையா விளையாட்டா எல்லாத்தையும் செய்பவரே, அப்புறம் அவ்யயாத்மனே மாறாத ஸ்வபாவம் உள்ளவரே அப்படின்னு துதிக்கிறார் பிரம்மா. ருத்ரன் சொல்றார், ருத்ர உவாச்ச கோபகாலோ யுகாந்தஸ்தே ஹதோயம் அசுரோல்பகா தத்சுதம் பாஹ்யுபஸ்ருதம் பக்தம் தே பக்தவத்சல. பிரளய காலம்தான் உங்களோட கோபத்துக்கு உச்சிதமான சமயம்னால அயம் அல்பகா அசுரஹா ஹதஹா, இந்த அல்பமான அசுரனானவன் கொல்லப்பட்டான். ஏ பக்தவத்சல, பக்தர்களை பிடிக்குமே உனக்கு ரொம்ப. உபஸ்ருதம் தத்சுதம் தே பக்தம் பாஹி, உன்கிட்ட இருக்கிற இந்த அவனுடைய மகன் இருக்கிறானே அந்த பக்தனை நீ காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற. இந்திரனும் துதிக்கிறான். அவன் சொல்றான், எங்களோட ஹிருதய கமலத்துல வாசம் செய்யற உன்னோட வீடானது அசுரனோட பயத்திலிருந்து நீக்கப்பட்டது. அதனால உன்னை துதிப்பவர்கள் எல்லோருக்கும் மோட்சம் அளிப்பவராயிற்றே நீங்கள் அப்படிங்கிறார். ரிஷிகள் எல்லாம் ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். ஏ ஆதி புருஷா, எந்த தவத்தை எல்லாம் செய்யறதுக்காக நீங்கள் உபதேசித்தீர்களோ அதை செய்ய விடாம தடுத்த இந்த அசுரனை கொன்றது எங்களை தவம் செய்ய அனுமதி கொடுத்த உங்களுக்கு எங்களுடைய நமஸ்காரம் அப்படிங்கிறார். பித்ரு தேவதைகள் எல்லாம் சொல்கிறார்கள், எங்களோட மகன்களால எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்ராத்த பிண்டத்தையும் எள்ளு கலந்த தர்ப்பண ஜலத்தையும் இந்த அசுரனானவன் அவன்தான் அதிகாரியா இருந்து பலவந்தமாக சாப்பிட்டான். அப்படிப்பட்ட அவனுடைய வயிற்றை கிழித்து அதை திருப்பி எங்களுக்கே கொண்டு கொடுத்தீர்களே, அப்பேற்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம் அப்படி.
சித்தர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், எங்களோட இந்த அணிமாதி அஷ்டைஸ்வரிய பலத்தை துஷ்டனாகிய இவன் திருடி கொண்டான், அவனை உங்களால கிழித்து அவனை கொன்றீர்களே, அப்படிப்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம். வித்யாதரர்கள் எல்லாம் புகழ்கிறார்கள், நாங்கள் எப்படிப்பட்டவர்கள்னா மனோ நிகிரகத்தால எல்லா வித்தியைகளையும் அடைந்தோம், பலத்தால இந்த மூடன் அதை எங்களிடமிருந்து எடுத்துக்கொண்டான், அவனை கொன்ற உங்களுக்கு எங்களுடைய நமஸ்காரம் அப்படிங்கிறார். நாகர்கள் சொல்கிறார்கள், ஏன பாப்பேன ரத்னானி ஸ்ரீ ரத்னானி கிருதானி நகா தத் பக்ஷ பாட்டனேனாசாம் தத்தானந்த நமோஸ்துதே. எங்களுடைய ரத்னங்களையும், எந்த பாப்பியானவன் எங்களுடைய ரத்னங்களையும் எங்கள் ஸ்திரீ ரத்னங்களையும் அபகரிச்சுண்டு போனானோ அவனை மார்பை பிளந்து கொன்றீர்களே, அப்படிப்பட்ட உங்களுக்கு எங்களுடைய நமஸ்காரங்கள் அப்படிங்கிறார். மனுக்கள் எல்லாம் துதிக்கிறார்கள், உங்களோட கட்டளையை செய்யற எங்களுக்கு இந்த அசுரனால வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது, உங்களுடைய கிங்கரர்களாக வேலைக்காரர்களாக இருக்கிற எங்களுக்கு நீங்கள் கட்டளையிட வேண்டும் என்கிறார்கள். பிரஜாபதிகள் சொல்கிறார்கள், ஏ பிரபுவே, உங்களால பிரஜைகளை படைக்க நியமிக்கப்பட்டிருப்பவர்கள் நாங்கள், இந்த அசுரனால அதை செய்ய விடாம தடுக்கப்பட்டோம், இவன் இருந்ததுனால இனிமே உங்களோட அவதாரத்தம் இந்த பிரபஞ்சத்திற்கு மங்களகாரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. கந்தர்வர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், உங்களுடைய நர்த்தகர்களாக இருக்கும் நாங்கள் இந்த சக்தி வாய்ந்த அசுரனால வசமாக்கப்பட்டிருந்தோம், தப்பான வழியில இருக்கிறவன் அவன் தப்பான வழியில யாராவது இருந்தா அவன் க்ஷேமம் அடைய முடியுமா என்ன, உங்களுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறார்கள். காரணர்கள் சொல்கிறார்கள், சம்சார பந்தத்தை அழிக்கிற உன்னுடைய தாமரை பாதங்களை நாங்கள் சரணமடைகிறோம் அப்படின்னு. யக்ஷர்கள் சொல்கிறார்கள், உங்களோட அனுச்சரர்கள்லயே சிறந்தவர்களான எங்களை இந்த அசுரன் என்ன பண்ணினான், பல்லக்கு தூக்குற காரியத்தை எல்லாம் செய்ய வச்சோம், அப்படி அவனை அழித்த உங்களுக்கு எங்களுடைய நமஸ்காரம். கிம் புருஷா ஊச்சுஹு வயம் கிம் புருஷாஸ்வம் தூ மகாபுருஷ ஈஸ்வரஹ அயம் புருஷோ நஷ்டஹ விக்ருத சாதுபிர்யதாம். நாங்கள் கிம் புருஷர்கள், ரொம்ப அல்பர்கள், நீயோ மகாபுருஷா ஈஸ்வரஹா, நீ மகாபுருஷன். இவன் எப்படிப்பட்டவன்னா சாதுபேர் திக்ரதா, சாதுக்களால் இவன் நிந்திக்கப்பட்டவன், அதனால் இவன் அழிந்தான். இப்ப வைத்தாலிகர்கள் ஸ்துதி பாடுவர்கள் சொல்கிறார்கள், சபைகள்லயும் யஜ்யங்கள்லயும் உங்களுடைய அமலமான யசஸ், உங்களுடைய அப்பழுக்கில்லாத கீர்த்தியை பாடி அதனால் எங்களுக்கு மரியாதை கிடைத்தது. இந்த துஷ்டன் என்ன பண்ணினா அந்த சத்காரியத்தை எல்லாத்தையும் அழித்தான், வியாதி போல இருந்த இவன் உங்களால கொல்லப்பட்டான், உங்களுக்கு எங்களுடைய நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறார்கள். கிண்ணறர்கள் சொல்கிறார்கள், கிண்ணரா ஊச்சுஹு, உங்களுடைய வேலையாட்களாக இருந்தோம் நாங்கள், ஆனா இந்த அசுரன் என்ன பண்ணா, அவன் எங்களை ஓயாமல் வேலை வாங்கினான், அப்படிப்பட்ட ஹே ஹரே ஹே நரசிம்ம, எங்களுக்கு நீங்கள் சமிருத்தி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். விஷ்ணு பார்ஷதர்கள், விஷ்ணு பார்ஷதா ஊச்சுஹு, எங்களுக்கு ஆசிரியமா இருப்பவரே நீங்கள், அற்புதமான இந்த நரசிம்ம ரூபம் எங்களால இப்ப பார்க்கப்பட்டது. விப்ரசப்தஹா சக அயம், இவன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சனகாதி முனிவர்களால சபிக்கப்பட்டவன் இவன். தஸ்ய இதம் நிதனம் அனுகிரகாய வித்மகா, அப்படி இவனை நீங்கள் கொன்றது அவனுக்கு அனுகிரகமே அப்படின்னு எங்களுக்கு தெரியும். இப்படி எல்லோரும் தூரத்துல இருந்தேதான் ஸ்துதி பண்றாளாம், கோபத்தோட இருக்கிற அவர் கிட்டக்க போறதுக்கு முடியாம எல்லாரும் பயப்படுறாங்க, நரசிம்மத்தை பார்த்து எல்லாரும் பயப்படுறாளாம். சாக்ஷாத் லக்ஷ்மி தேவிய சொல்றார், அவள் லக்ஷ்மி தேவி பாக்குறாளாம். மகத் அத்புதம் தத்ருஷ்டுவா சங்கிதான உபேயாய, இப்படி மகத் அத்புதமா இருக்கிற இவரை பாக்குறதுக்கு பார்த்துட்டு பயந்துட்டு அவளும் கிட்டக்க போகவே இல்லையா. இப்ப பிரம்மதேவர் என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறார். அப்ப என்ன செய்தார் அப்படிங்கறத நம்ம அடுத்த பாக்கலாம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஸ்ரீ